ஹம், என்ன பண்ணாலும் ஏஜே ஒத்துக்க மாட்டாரு. பொண்ணுங்கள தனியா கூட்டிட்டு போய் தல தீபாவளி கொண்டாடுங்களேன். மாப்பிள்ளை இல்லாம தலை தீபாவளியில தலையை எடுத்துட்டு வெறும் தீபாவளி கொண்டாடுங்க. உன் கல்யாணம் ஒரு விபத்தா இருக்கலாம், ஆனா ஹாசினி உன் பொண்டாட்டி. வந்திருக்கிறது அவ அப்பா, உன் மாமனார். வர முடியாத ஒரு சூழல்னா சொல்லலாம், ஆனா வரவே முடியாதுன்னு எப்படிப்பா சொல்றது? வீடேறி கூப்பிட வந்தவங்கள வெறும் கையோட அனுப்ப போறியா? பொண்ணு அனுப்பி வச்சுட்டு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஹாசினியோட பெத்தவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடு. மரியாதையை எதிர்பார்த்து நீட்டுற அவங்க கைய தட்டி விட்டுறாதப்பா. 3 நாள் தானே, சந்தோஷமா போயிட்டு வாயேன். என்ன என்ன பாக்குற? சரி, உனக்காக ஒத்துக்கிறேன். ஆனா சந்தோஷமா எல்லாம் ஒத்துக்கல. அத நீ முடிவு பண்ணாத. போய் தல தீபாவளிக்கு நான் வரேன்னு அவர்கிட்ட சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒத்துக்கிட்டேல, அது போதும். நீயே போய் சொல்லிக்கோ. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. உனக்கு வேணா இது முறையா இருக்கலாம், எனக்கு இது வெறும் ஒரு செய்தி தான். நீ இப்ப சொல்ல போறியா இல்ல நான் என் முடிவை மாத்திக்கவா? ஐயோ சாமி வேண்டாம், போலாங்க, நானே சொல்லிக்கிறேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. வாங்க தம்பி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? சம்பந்தி, சந்தோஷமான விஷயம். என்னோட ஏஜே உங்க மாப்பிள்ள வரேன்னு சொல்லிட்டாரு. ஆ, நீங்க தல தீபாவளிய சிறப்பா கொண்டாடலாம். நல்லது. ரொம்ப நன்றிமா. இருக்கட்டும். பொண்ணு மாப்பிள்ளையோட வர்றதா குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டிட்டு இருந்தேன், அது இப்ப நிறைவேற போகுது. ஏய், என்ன இது இப்படி ஆயிப்போச்சு? ஏஜே இப்படி ஒத்துக்கிட்டாரு? ஜெயமா ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கேக் கறி சும்மாவே தைய தக்கன ஆடுவா. இப்ப ஈஜிவா அவ வீட்டுக்கே கூட்டிட்டு போறா. குத்தாட்டமே போடுவாளே. பணக்கார மாப்பிள்ள வந்துட்டாருன்னு சொல்லி ஊரெல்லாம் டமார அடிக்க போறாங்க. என்ன மருமகள்களா, தல தீபாவளிய நாங்க எப்படி சிறப்பா செலிப்ரேட் பண்ண போறோம்னு கற்பனை பண்ணி பாக்குறீங்களா? என்னது சிறப்பா பண்ண போறீங்க? முக்காலில உட்கார வச்சு ஏஜி தலையில ஒரு சொட்டு எண்ணெய் வைக்க போறீங்க. ட்ரெஸ்ஸுங்கிற பேர்ல வெள்ளை வெட்டியும் வெள்ளை சட்டையும் கொடுக்க போறீங்க. ஊசி பட்டாச கையில கொடுத்து வெடிக்க சொல்ல போறீங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அள்ளி குடுக்கலனாலும் அளந்தாவது ஏதாவது செய்வோம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால எது செய்ய முடியுமோ அதை காட்டுல அதிகமாவே செய்வோம். எல்லாமே குத்து மதிப்பாவே சொல்றீங்க, ஆனா எவ்வளவு செய்ய போறீங்கன்னு சொல்லவே மாட்டீங்களே. அவரோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களால செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு செயின் மோதிரம் கூடவா ஒரு 10 பவுன்ல போட்டுற மாட்டீங்க? உங்க பொண்ணுக்கு முறைப்படி கல்யாணம் நடந்திருந்தா இதெல்லாம் செய்வீங்கல்ல, அப்படி நினைச்சு செய்யுங்க. அது தவிர ஸ்டே பண்றதுக்கு ஏசி ரூம், வாட்டர் ஹீட்டர், ஹைஜீனிக்கான ஃபுட், காஸ்ட்லியான டவல், கிளாத்ஸ். ஹலோ ஹலோ, நாங்க போறது தீபாவளி திருவிழாவுக்கு. ஏதோ ஃபாரின் பிசினஸ் மீட்க்கு போற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க. இருகாசினி, இந்த பாருங்கம்மா, எந்த குறையும் இல்லாம செஞ்சு அனுப்புவோம். நீ கவலையப்படாதீங்க. உங்களுக்கு சந்தோஷமா? உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். எப்படி சந்தோஷப்படுறதுன்னு தெரியலப்பா. நீங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் தல தீபாவளி கொண்டாட ஆசைப்படுறீங்க, ஆனா நான் அந்த மாப்பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலன்னா உங்க உசுறு போயிரும். இப்படியாவது இந்த ஹிட்லரை ஜெயிலுக்கு அனுப்பி உங்களை நான் காப்பாத்திருவேன்பா.
இவங்க சந்தோஷப்படுறத பார்த்தா ஏஜிவை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி சீராட்டி அங்கேயே வச்சுக்குவாங்க போல இருக்கு. இன்னைக்கு அவளோட கைய பிடிச்சு விளக்கு செய்ய கத்து கொடுத்த ஏஜே அங்க போய் கையோட கை கோர்த்து ஒன்னா சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகுறது? ஐயோ, அப்புறம் எப்படி இவள அவர்கிட்ட இருந்து பிரிச்சு துரத்துறது? இப்ப என்ன செய்யறது? இனிமே எதை பண்ணாலும் ஏஜி அங்க போறத தடுக்கவே முடியாது. அப்புறம் நாமளும் அங்க போயிட வேண்டியதுதான். கூடவே இருந்து பில்லி சோனியம் பண்ணாதான் இவள காலி பண்ண முடியும். அதனால நாமளும் இவங்களோடவே போயிடலாம். சூப்பர் ஐடியா. நான் போயிட்டேன்னு உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட போயிடாதீங்க. கணக்கு கரெக்டா இருக்கணும். நாங்க ஏன் அங்க போய் சாப்பிட போறோம்? நாங்களும் தானே வர போறோம். என்ன என்ன பாக்குறீங்க? மாப்பிள்ளை மட்டும் தான் கூப்பிடுவீங்களா? எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நீங்க எல்லாமையா எல்லாரையும் கூப்பிடுதாம வந்திருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஆனா ஆனமலையில யானை இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. அனிமல்ஸும் நிறைய இருக்கும், ஓகேவா? டபுள் ஓகே. டேய், ஆனமலையில தென்னங்கள் சூப்பரா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். நம்மளும் போலாமா? ஆமா, நானும் ரெஸ்டாரண்ட் குள்ளேயே இருந்து போர் அடிச்சு போச்சு. போலாம் போலாம். அப்போ நாங்களும் வரோம். ஐயே, அது எப்படி? இது இவங்க வீட்டு தீபாவளி, இவங்க தலை தீபாவளி, இவங்க தலை தீபாவளிக்கு நீங்க எல்லாரும் போனா எப்படி? அதெல்லாம் முடியாது. அப்படி நீங்க போறதா இருந்தா நானும் வருவேன். ஓகே, ஆல் ஆர் வெல்கம். हम चलेंगे. ஹேய் சிந்து. ஆண்டி. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கறதால இருக்கட்டும். உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க ஆண்டி, நமக்குள்ள என்ன இருக்கு? அதை எப்படி உன்கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உன்கிட்ட கேட்காமலும் இருக்க முடியல. என்ன ஆண்டி சஸ்பென்ஸ் ஏத்திக்கிட்டே போறீங்க? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? கோச்சிக்காத, ஏன் கேட்டேன்னு பின்னாடி சொல்றேன். ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒத்து போலையா? ஏன் ஆண்டி இப்படி கேக்குறீங்க? ஏன், என்ன விஷயம்? விஷயம் இருக்கிறதுனால தான் கேக்குறேன். உண்மையை சொல்ல. நீங்க என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? அவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அவரும் நானும் நல்லா தானே இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையா? பின்ன எப்படி? எதையும் முழுசா சொல்லாம ஏன் இப்படி குழப்புறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு உன் புருஷன் கேஸ் போட்டிருக்கானா? என்னது? வந்ததுல இருந்து ஏன் இவ்வளவு தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க? நான் கோவத்துல ஏதாவது சொல்றதுக்குள்ள என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்தா, இத நீயே படிச்சு பாரு. என்ன இது? அவர் எப்படி என்ன? அவர் எதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணணும்? இல்ல, இது ஏதோ தப்பா இருக்கு. இது உண்மையா இருக்காது. இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலையா? வாய மூடுங்க. வயசுல மூத்தவங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இவ கோபப்படுறத பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல போல தெரியுது. கண் கலங்கறத பார்த்தா இதையே இவளால தாங்க முடியல.
அப்படின்னா அந்யோன்யமா தான் இருக்காங்க போல இருக்கு. அப்புறம் எதுக்கு பத்ரி அப்படி சொன்னா? என்ன ஒருவேளை ஏமாத்துறானா? என்னோட லாயர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை கேஷுவலா மீட் பண்ணப்போ ஃபேமிலி பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பதான் கேஜேவோட ரிலேஷன் ஒருத்தர் டிவோர்ஸ்க்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நான் யாரு என்னன்னு விசாரிச்சப்பதான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. சரி விடு, என்ன இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, எல்லாரும் முன்னாடியும் பேச வேண்டான்னு தனியா நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி உன்கிட்ட சொல்றேன். ஆனா நீ என்னடான்னா ஏன் மேலேயே கோவப்படுற? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆண்டி. சரி சரி, கோயிலுக்கு வந்துட்டு இப்படி அழக்கூடாது. நீ எதுக்கும் இத கொண்டு போய் உன் புருஷன் கிட்ட காட்டி என்ன ஏதுன்னு பேச. உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு உன் புருஷன் கேஸ் போட்டிருக்கானா? ஏய், நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி என்ன பண்ணீங்க? பண்ற? கையெடு. சொல்லுங்க, யாராவது பாத்திர போறாங்க. சொல்லுங்கன்றல. என்னாச்சு உனக்கு? ஆ? என்ன இது? என்கிட்டயே கேக்குறீங்களா? இந்த பேப்பர்ல என்ன டிவோர்ஸ் பண்றதா போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கேட்டா? எனக்கு இதை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்? பின்ன எப்படி இந்த நோட்டீஸ் வந்துச்சு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அம்மா, இதை யார் உன்கிட்ட கொடுத்தா? யாரோ கொடுத்தாங்க. நீங்க பதில சொல்லுங்க. ஏய், இதுல பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆ? எனக்கு வேண்டாதவங்க யாரோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க. அது எப்படி? உங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு என்னோட இனிஷியல், எங்க வீட்டு அட்ரஸ் எல்லாமே எப்படி தெளிவா தெரிஞ்சிருக்கு? இவ்ளோ டீடைலா போட்டிருக்குனா அது எப்படி? இத வேண்டாதவங்க பண்ணதா இல்ல என்ன வேண்டான்னு நீங்க பண்ணதா? ஏய், ஏன் இப்படிலாம் பேசுற? முதல்ல பதில சொல்லுங்க. இத பாரு, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன். எனக்கு தெரிஞ்ச எதிரி 10 பேர் இருக்கானா, தெரியாத எதிரி ஒரு 20 பேர் இருப்பான். ஏன்னா நான் பாக்குற தொழில் அப்படி. அதுல எவனாவது ஒருத்தன் என்னால பாதிக்கப்பட்டிருப்பான். நேரடியா என்ன பகச்சிக்க முடியாது. அதனால இப்படி என்ன கேவலப்படுத்தலான்னு இதை செஞ்சிருக்கான். இது உண்மையா? உண்மைதாமா. இப்ப பாரு, அவனோட நோக்கம் நிறைவேறிடுச்சு. அவன் செஞ்சதை நீயே நம்பிட்டல்ல. இதுக்குதானே அவனும் ஆசைப்பட்டிருப்பான். யார் யாரையோ நம்புற, ஆனா என்ன நம்ப மாட்டேன்ற. இத பாரு, நான் எதுக்காக உன்னை டைவர்ஸ் பண்ணணும்? நம்ம 2 பேரும் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க பாருமா, நீயே என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட நான் விட மாட்டேன். எனக்கு உன்ன மாதிரி வேற யார் கிடைப்பா? இத நம்புறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஏதாவது நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஹலோ. என்னப்பா, அர்ச்சனை எல்லாம் நல்லா முடிஞ்சுதா? அர்ச்சனையா? அதான் உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து உனக்கு நல்ல அர்ச்சனை கிடைச்சிருக்குமே, அது முடிஞ்சுதான்னு கேட்டேன். அப்போ இது எல்லாமே உங்க வேலை தானா? ஆமா, நான் தான் ரெடி பண்ண சொன்னேன். உன் வேலைத்தனம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சு ஏமாத்திரியா? சிந்து டைவர்ஸ் பேப்பரை பார்த்ததும் அவ்வளவு அதிர்ச்சி ஆகுறா. நீ என்னடான்னா இன்னும் அவகிட்ட டைவர்ஸ் பத்தியே பேசாம இருக்க. என் நெத்தில என்ன இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா? நீங்க என்ன ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
அவ அழறத பார்த்தும் என்ன நம்ப சொல்றியா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா டைவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. நான் தான் ஏமாந்துட்டேன். நல்ல வேளை ஸ்வேதா வாழ்க்கைய உன்னை நம்பி ஒப்படைக்க பார்த்தேன். உனக்கு இங்க ஒரு பொண்டாட்டி அங்க ஒரு பொண்டாட்டி கேக்குதா? வாயை கொஞ்சம் மூடுறீங்களா? இங்க பாருங்க, நான் சிந்துவை டைவர்ஸ் பண்ண தான் போறேன். அதுக்காக தான் டைம் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு பாத்தீங்கன்னா அப்பப்போ மனநல கொஞ்சம் சரியில்லாம போயிடும். அந்த மாதிரி சமயத்துல நான் கொஞ்சம் கோவமா பேசினா அவ கத்தி ஊரையே கூட்டிடுவா. அதுக்கு தான் நல்ல புருஷன் மாதிரி இப்போதைக்கு நடிக்க வேண்டியதா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு விவாகரத்து நியூஸ் வரும். இங்க பாருங்க, தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அதேப்படி சிந்து ஒத்துக்காம உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்குங்க. மியூச்சுவல் டைவர்ஸுக்கு தான் 2 பேரும் கையெழுத்து போடணும். நான் அப்ளை பண்ற டைவர்ஸ் மியூச்சுவல் இல்லை. என்ன காரணம் சொன்னா டைவர்ஸ் கிடைக்குமோ அதை கோர்ட்ல சொல்லி நான் வாங்கிடுவேன். ஒரு போலீஸ்காரனுக்கு அது கூட தெரியாதா? இத பாரு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா உன் போலீஸ் புத்திய என்கிட்ட காட்டாத. இனிமே உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. நீ சொல்றத நம்பி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க என்னால முடியாது. அடுத்த தடவை நீ என் வீட்டுக்கு வரதா இருந்தா டைவர்ஸ் பத்திரத்தோட வா, இல்லனா என் வீட்டுக்கே வராத. இந்த தீபாவளிக்குள்ள ஒரு முடிவு தெரியும். அப்படி இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சமாவது